குடல் பகுதியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், அதுலயும் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா, வார்ம் இன்ஃபெஸ்டேஷன். குடல் பகுதியில சின்ன சின்னதா புழுக்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தா நிச்சயமாக நமக்கு குடல் புழுக்கள் இருக்கு. வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த குடல் புழுக்களை எப்படியெல்லாம் நம்ம வெளியேற்றுவது? இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்தது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது, என்னென்ன உணவு முறைகள் இது வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களை வெளியேற்றும் அப்படின்னா, இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ குடல் புழுக்கள் இருந்துச்சுன்னா, இந்த மெடிசன்ஸ் நம்ம சொன்ன கஷாய வகைகளோ இந்த சித்த மருந்துகளோ ஃபாலோ பண்ணோம்னா, குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியேற ஆரம்பிக்கும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். குடல் பகுதியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், அதுலேயும் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா வார்ம் இன்ஃபெஸ்டேஷன். குடல் பகுதியில் சின்ன சின்னதாக புழுக்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வயது வித்தியாசமே இல்லாமல் இது நிறைய பேருக்கு ஏற்படுது. இப்போது திடீர்னு நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறது, என் குழந்தை நல்லா தாங்க வெயிட்டில் இருந்தான், இப்போ திடீர்னு பார்த்தோம்னா வெயிட் லாஸ் ஆகுது, பசியே இல்லாத மாதிரி குழந்தை ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்வீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வெயிட் கிடையாது, வயதிற்கேற்ற ஒரு உடல் எடை இல்லை, எப்பவுமே கொஞ்சம் ஆக்டிவாக இல்லாமல் ஒரு லேசியாக இருக்காங்க, ஒர்க் சரியாக பண்ணுறது கிடையாது, கான்சன்ட்ரேஷன் கிடையாது, படிக்க சொன்னாலும் ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லை, எப்பவுமே லேசியாக இருக்கிறாங்க, முகமே வெளிரி போன மாதிரி, சின்ன சின்ன வெள்ளை தேமல் இருக்குது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் நிச்சயமாக நமக்கு குடல் புழுக்கள் இருக்குது, வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நிறைய குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, எந்த வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் ஏற்படலாம். குடல் பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு டைஜஷன் ஆகுது. இப்போ மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 நாளைக்கு ஒரு முறையோ இல்லை 3 நாட்களுக்கு ஒரு முறையோ மோஷன் போகிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மலச்சிக்கல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வயிற்றில் இந்த புழுக்கள் வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உணவு அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. இனிப்பாக இருக்கக்கூடிய நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிடும்போது இனிப்பு வகைகளை எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா இந்த மாதிரி குடல் புழுக்கள் ஏற்படலாம். இந்த குடல் புழுக்களை எப்படியெல்லாம் நம்ம வெளியேற்றுவது? இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உணவு ஹெல்த்தியாக தான் சாப்பிடுவோம். நான் ஹெல்த்தியான ஒரு ஃபுட் தான் எடுக்கிறேன், இருந்தாலும் எனக்கு வெயிட் கெயின் ஆகலை, ஸ்டாமினாவே இல்லாத மாதிரி இருக்குது, உடலில் ஒரு சத்து குறைபாடு இருக்குது, எந்த ஒரு ஒர்க்குமே ஃபாஸ்ட்டாக நடந்து கூட போக முடியலைங்க, மூச்சு வாங்குது, எப்போவுமே அனிமியாக இருந்துக்கிட்டே இருக்குது, அதாவது ரத்த சோகை இருக்குது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நமக்கு குடல் புழுக்கள் வயிற்றில் இருக்கிறதுனால ஏற்படுறது தான். இப்போது இதற்கு நம்ம குடல் புழுக்கள் குடல் பகுதியிலேருந்து வெளியேறுவதற்கு நம்ம என்ன செய்யலாம்னா, முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இந்த இனிப்பு சுவையை குறைக்கணும். ஸோ குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது இனிப்பு சுவை நிறைய சாப்பிட்றாங்கன்னா அதை நிச்சயமாக அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா, இப்போ இதுவே அடல்ட்ஸாக இருக்கிறோன்னும் போது உணவு முறையில் அதிகமான ஸ்பைசஸ், அதாவது எண்ணெய் சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள், எண்ணெயில் செய்த உணவுகளோ இல்லை ஸ்பைசஸ் நிறைய இருக்கிறது, இல்லை இனிப்பு சார்ந்த உணவுகள் நிறைய சாப்பிட்றது, இது எல்லாமே அவாய்ட் பண்ணணும். நிச்சயமாக 6 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம குடல் கழிவுகளை வெளியேற்றணும், அதாவது பேதி மருந்துகள் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ எந்த ஒரு உணவு எடுத்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னாலும் குடல் பகுதி நமக்கு ரொம்ப அந்த அப்சார்ப்ஷன் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுவதுமாக நம்ம உடலில் இருக்கும். இந்த அப்சார்ப்ஷன் தடைப்படுறதுக்கு நிறைய காரணங்களில் முக்கியமான ஒன்றுனா இந்த வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிற குடல் புழு. குடல் புழு வெளியேறணும்னா நான் சொன்ன இந்த உணவு முறைகள் எல்லாமே டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது, என்னென்ன உணவு முறைகள் இது வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களை வெளியேற்றும் அப்படின்னா, ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள். நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டுனா இந்த புழுக்களை வெளியேற்றவும் மலச்சிக்கல் இல்லாமலும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதாவது ஈஸியாக நம்ம டெய்லி மார்னிங் ஒரு நாளைக்கு 2 வேளை அந்த மலத்தை வெளியேற்றுவது நல்லது. இல்லை ஒரு வேளையாவது மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா குடல் பகுதி நமக்கு சுத்தமாக இருக்கும்னு சொல்லலாம். இப்போ இந்த குடல் பகுதியில் சின்ன சின்ன புழுக்கள் இருக்குன்னா
இதை வெளியேற்றுவதற்கு நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்? வாரம் ஒரு முறை நிச்சயமாக நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது இதுக்கு இருக்கக்கூடிய சித்த மருந்துகள் என்னன்றதும் நம்ம அதை ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ வாரம் ஒரு முறை நம்ம என்ன பண்ணலாம்னா, அருகம்புல் ரொம்ப சிறந்தது. அருகம்புல் சாறு எடுத்து கொஞ்சமாக அதில் வந்து லெமன் ஜூஸஸ் ஒரு 5 துளிகள் வந்து எலுமிச்சை சாறு கலந்துக்கலாம். இப்போ அருகம்புல் ஜூஸ் வந்து ஒரு 150 ml நம்ம எடுத்துக்கிறோன்னா அதில் 5லிருந்து ஒரு 10 துளிகள் எலுமிச்சை சாறு விட்டு நம்ம அதை குடிக்கணும். வாரம் ஒரு முறை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த மாதிரி குடிச்சிட்டு, இதை குடித்து ஒரு 2 மணி நேரம்க்கு நம்ம வேறு எந்த ஃபுட்டும் எடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா குடல் புழுக்கள் வந்து முற்றிலுமாக வெளியேறும். இதற்கு அடுத்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு கஷாய வகை இருக்குது. இதை குடித்தாலும் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியேறும். இதுவும் வந்து வாரம் ஒரு முறை. எத்தனை வாரத்துக்கு எடுக்கணும்னா 4லிருந்து 5 வாரம். அருகம்புல் ஜூஸும் நம்ம வந்து 4லிருந்து 5 வாரம் எடுக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கஷாயமும் 4லிருந்து 5 வாரங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது குடல் புழுக்கள் வந்து வெளியேறதை நம்ம பார்க்க முடியும். இது என்னென்ன, இந்த கஷாயத்தை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, இதற்கு முக்கியமாக வேப்பம் பூ நமக்கு தேவைப்படுது. வேப்பம் பூ இல்லை வேப்பம்பூ பொடி வந்து கடைகளில் இருக்கும், அதை நம்ம எடுத்துக்கணும். வேப்பம் பூ வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம என்னன்னா சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காய் இருந்தாலும் ஓகே தான், இல்லை நமக்கு சுண்டை வற்றல் இருந்துச்சுன்னா அதுவும் நம்ம எடுத்துக்கலாம். அது பவுடர் பண்ணி தான் இந்த கஷாயத்தில் ரெடி பண்ணணும். வேப்பம் பூவோட சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காயும் இல்லை நமக்கு சுண்டை வற்றலாக இருந்துச்சுன்னா அதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேணும் பவுடர். சுண்டைக்காயோட சுண்டை வற்றலோட பவுடர், உப்பு இல்லாத சுண்டைக்காய் வற்றலாக இருக்கணும். அது வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து இதில் வச்சுக்கணும். ஒரு துண்டு அளவுக்கு லவங்கப்பட்டை இதில் சேர்த்துக்கணும். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது வந்து ஒருத்தர் குடிக்கக்கூடிய கஷாயத்தோட அளவு. இந்த 4 பொருளையும் நம்ம 3 டம்ளர் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 கிளாஸ் வரணும். அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். காலையில் வாரம் ஒரு நாள், இப்போ இது ஒரு சண்டே அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சண்டே நான் இதை குடித்தேன், திரும்ப நெக்ஸ்ட்டு சண்டே ஒரு 4லிருந்து 5 வாரம் இதை வந்து நான் தொடர்ந்து குடிக்கிறேங்க அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஒரு 4லிருந்து 5 வாரம் இந்த கஷாயத்தை நம்ம குடிக்கும்போது நிச்சயமாக குடல் பகுதி வந்து சுத்தமாகுதுன்னு சொல்லலாம். இந்த வேப்பம் பூ அப்படின்னு சொல்லும்போது கசப்பு சுவை இருக்கக்கூடியது. அந்த வயிற்று பகுதியில், குடல் பகுதியில் நிறைய பேருக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கும், இன்டைஜஷன், செரியாமை பிரச்சனை, அடிக்கடி ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வேப்பம் பூ வந்து ரொம்ப சிறந்தது. பித்தத்தை வந்து தணிக்கக்கூடியது, ஈஸியாக டைஜஷன் ஆகும். அதே மாதிரி தான் சுண்டை வற்றலும் பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட்டாக இருக்கட்டும், இதில் நிறைய சுண்ணாம்பு சத்தும் நமக்கு இருக்குது. குடல் புழுக்களை வெளியேற்றுவதற்கும் இது நமக்கு பயன்படுது. ஸோ இது எல்லாமே சேர்த்து இந்த லவங்கப்பட்டையும் அப்படி தான் எக்ஸஸாக நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றுது. சோம்பும் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்களை வெளியேற்றும். இதனால் நிறைய நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த கஷாயம் வாரம் ஒரு நாள் நம்ம குடிக்கலாம். இதை தாண்டி நம்ம சித்த மருந்துகள் அப்படின்னு பார்க்கும்போது சுண்டை வற்றல் சூரணம் அப்படின்ற மெடிசன் இருக்குது. இந்த சுண்டை வற்றல் சூரணம் நம்ம வந்து ஸ்பெஷல் மெடிசனாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம கிளினிக்லேயும் இந்த மெடிசன் இருக்குது, இல்லை வெளியில் கடைகளில் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த சுண்டை வற்றல் சூரணம் வெந்நீரில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை குடித்தா குடல் புழுக்கள் வந்து வெளியேறும். ஸோ குடல் புழுக்கள் இருந்ததுன்னா நம்ம உடலில் நிறைய பிரச்சனைகள், சோர்வாக இருப்போம், கண்கள் வந்து சோர்வாக இருக்கிற மாதிரி, முகம் வெளிரி போனது, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு அந்த சத்துக்கள் வந்து குடலில் உறிஞ்சப்படாமலே போயிடும். இதில் எதற்காக இது சொல்கிறோன்னா, இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட்க்கு நீங்கள் வரீங்க, சித்தா மெடிசன்ஸ் எடுக்கிறீங்கன்னா முதல்ல குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளோ இல்லை புழுக்களோ வெளியேற்றிட்டு தான் நம்ம வந்து மெடிசனை கொடுப்போம். ஸோ அப்போ வந்து அது இருக்கும்போதே நம்ம மெடிசன் எடுத்தோம்னா அதனோட பலன்கள் நமக்கு கிடைக்காம போயிடும். ஸோ வயிறு குடல் பகுதியை சுத்தம் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ குடல் புழுக்கள் இருந்துச்சுன்னா இந்த மெடிசன்ஸ் நம்ம சொன்ன கஷாய வகைகளோ இந்த சித்த மருந்துகளோ ஃபாலோ பண்ணோம்னா குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இது தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நம்மளோட கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை.